இப்போ வந்து நம்ம அந்தமான் வந்து இறங்கிட்டோம். இறங்கினதுக்கப்புறம் நம்ம புக் பண்ண பேக்கேஜ்லேருந்து 2 கார் அனுப்பிச்சு நம்மளை ஃபெரிக்கு வர இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ ஃபெரியில் வந்திருக்கோம். ஏன் இவ்வளோ நேரம் கேப்பில் வீடியோ இல்லைன்னா எங்கே பார்த்தாலும் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட்னு போட்டு வச்சுருந்தாங்க. அதனால தான் இப்போ வந்து நம்ம வந்து ஃபெரியில் ஏறிட்டோம். அடுத்து போர்ட் பிளேரை பொறுத்த வரைக்கும் அது வந்து டிஃபென்ஸ் ஏரியா, அதனால இங்கே ஃபோட்டோகிராஃபி அலௌடு இல்லை, வீடியோகிராஃபி அலௌடு இல்லை. அண்ட் எல்லாமே வந்து ஃபுல்லாக சோல்ஜர்ஸ் சுற்றி இருக்காங்க. அவங்க தான் வந்து இப்போ நார்மலாக ஒரு போர்டிங் ப்ரொசீஜர் எப்படி இருக்குமோ ஃப்ளைட்டில், அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு போர்டிங் ப்ரொசீஜர் இருக்குது. ஃபுல் செக்அப் இருந்தது. அப்புறம் போர்டிங் பாஸ் இஷ்யூ பண்ணாங்க டிக்கெட் பேஸ் பண்ணி. அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் எல்லாரும் எங்கள் சீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம். ஆமாம், ஃபெரிக்குமே உங்களுக்கு ஃப்ளைட் மாதிரி எல்லாமே செக்கிங்லாம் பண்ணி தான் அனுப்பிச்சுடுறாங்க. பின்னாடி ஈஸ்வர் கார்த்தி உட்காந்துருக்காங்க. முன்னாடி கோகுலும் யோகி உட்காந்துருக்காங்க, பக்கத்துல வெங்கட் இருக்காரு. இப்ப நாங்க வந்து 1.5 மணி நேரம் ஜேர்னி எங்களுக்கு. இந்த எங்க போறோம்? ஹேவ்லாக் ஐலாண்ட்ஸ் போறோம். அக்கா ரைடு எப்படி ஆரம்பிச்சிருக்கு? சூப்பர். எல்லாம் குளிக்க போய்கிட்டு இருக்கோம். பயங்கரமான போடுது. நல்லா இருக்கு. இதான் நம்ம வந்திருக்க ஃபெரியோட ஃபுல் வியூ. இதே மாதிரி இன்னொரு ஃப்ளோர் இருக்குன்னு மேலேயா கீழேன்னு தெரியல. கேமரா ஆட்டி எடுக்கிறான்னு நினைக்காதீங்க, போட்டு அப்படிதான் அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கு. இப்போ வந்து அவன் நடந்து வரதுலேயே உங்களுக்கு தெரியும். நாங்க இப்போ ஸ்வராஜ் தீப்ல வந்து நின்று இருக்கோம். ஸ்வராஜ் தீப்ங்கிறது ஹேவ்லாக் ஐலாண்ட். அதை எங்க அங்கே போட்டிருக்க பாருங்க, டார்க் ஃபுட் வெல்கம்ஸ் யூ டு ஸ்வராஜ் தீப். ஸோ இங்கே நாங்கள் க்ரூஸில் வந்து இறங்கிட்டோம். இப்போ வந்து ஆல்ரெடி பேக்கேஜ்லாம் புக் பண்ணி ரூம்ஸ்லாம் சொல்லியாச்சு. இப்போ நாங்கள் அந்த ரூம்ஸ்க்கு போயிட்டு இருக்கோம். சுற்றி பார்த்தா கடல் வேற லெவலில் இருக்கு. சூப்பர் பிளேஸ். இப்போ நாங்கள் வந்து க்ரூஸ் இப்படியே இறங்கி எங்களோட பேக்கேஜ் போட்டிருக்கவங்கள தேடி போய்கிட்டு இருக்கு. பேக்கேஜில் வர ஆள் வந்திருப்பாங்க, அவங்கள தேடி போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம ஹேவ்லாக்ல இறங்கினோடனே நம்மளை இந்த காரை தான் பிக்கப் பண்ணுச்சு. பிக்கப் பண்ணி நம்மளை இங்கே ராதாகிருஷ்ணா ஹோட்டல்னு நமக்கான ஹோட்டலுக்கு வந்துருச்சு. நல்லா தான் இருக்குது. வெளியே இருந்து பார்க்க நல்லா இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம். பக்தா உள்ளே போவோம். உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே நம்ம டீம்ஸ் ஏற்கனவே வந்துட்டாங்க இன்னொரு காரில். என்ன ரூம் கொடுத்துட்டாங்களா? அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதான் நம்ம ரூமு. உள்ளே வந்தோடனே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது, 3 பெட்டு, இதே மாதிரி 2 ரூமு. அருமையாக இருக்குது. ஓகே தான். இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஸ்க்ரீன் திறந்தா வியூ என்ன இருக்குது? வியூ ஒன்றும் இல்லை பெருசாக. ஒரு தென்னை மரம் இருக்குது, அவ்வளோதான் வியூ. ரேட்டெல்லாம் தெரியல நமக்கு. புக்கு பேக்கேஜோட வந்துடுது. டிவி இருக்குது நமக்கு. இது மாதிரி இன்னொரு ரூம் அப்படியே இதே மாதிரி தான் ரெஃப்ரெஷ். ப்ளே ஸ்டேஷன் எடுத்துருந்தா விளையாடிக்கலாம். பக்கத்தில் ஃபீல் பண்ணாரு. செட்டப் பாக்ஸ் இருக்குது. இவங்க பக்கத்தில் பைத்தியக்கார நம்ம காத்திருக்கான். அதனால் இப்போ வந்து நம்ம அங்கே ரூமில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம வந்து இப்போ ராதா நகர் பீச் வந்துருக்கோம். இங்கே தான் வெஜ்ஜு நான்வெஜ்லாம் சாப்பாடு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அவங்க நம்ம பேக்கேஜ் அவங்களே சஜஸ்ட் பண்ணாங்க. அதனால் இங்கே வந்து மாயாவா மாயாவை கடைக்கு வந்துருக்கோம். வந்துட்டு இப்போ ஃபிஷ்ஷு எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். வர உங்களுக்கு அப்படியே காட்டுறோம். நாங்கள் சொன்ன சிக்கன் கறி, எக் கிரேவி, பிளைன் ரைஸு, ரோட்டி எல்லாம் வந்துருச்சு. இப்போ அடுத்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம யோகி சொல்லுவார். இப்போ வந்து நான் சப்பாத்தியும் சிக்கன் கறியும் சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம சொன்ன மீன் வந்திருக்கு. யோகி இது என்ன? ரெட் ஸ்னாப்பரா? ரெட் ஸ்னாப்பர் பயங்கரமாக நமக்கு இத்தனை பீஸ் எப்படி சாப்பிட போகிறோன்னே தெரியல. அந்த மாதிரி வந்திருக்கு. மசாலா போட்டு மசாலா நல்லா இருக்கு. நம்ம கார்த்தி ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் இந்த மாதிரி மீன் சாப்பிட போறாரு. அதுக்கு முன்னாடி வெறும் ஃபிஷ் ஃபிங்கரிங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மீன் சாப்பிட போறேன். நல்லா இருக்கும்னு நம்புறேன். பாப்போம். சாப்பாட்டுக்கு கறி கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு. நம்ம ரொட்டி சாப்பிட்டா நல்லா இருக்கும். ரொட்டி நல்லா இருக்கு. சாதத்துக்கு கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு. மீதி பார்த்து சாப்பிட்டு சொல்லுவோம். இந்த உலகத்திலேயே ஒரு பாவப்பட்ட ஜீவன்கள் யார் தெரியுமா? இந்த மொத்த நான் வெஜிடேரியன் கூட்டத்துக்கு மத்தியில ஒரு ஆள் தனியா வெஜிடேரியன் சாப்பிடுற மாதிரி தெரியுமா? இந்த உலகத்திலேயே அவன் தான் ரொம்ப பாவம். இப்போ அந்த பாவப்பட்ட மனுஷன்ட்ட அந்த வெஜிடேரியன் மீல்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்க போறோம். வாங்க கேட்போம். இந்த வீடியோ ஃபைனல் கட்ல வரணும். அதை கண்டிப்பா அம்மா பண்ணுவாங்க. ஏன்னா சிக்கனை போட்டு கதி ஒரு ரூபாய் வாயில போடு. சிக்கனை அப்படி பிச்சு சப்பாத்தி உள்ள வச்சு அப்படி பிச்சு சிக்கன் எடுத்துக்கணும், கறி எடுத்துக்கணும், சப்பாத்தி பேத்தா வச்சு இப்படி சாப்பிட்டோம்னா வீட்டில் பார்த்து அடிப்பாங்க. சரி பக்தா, அது எப்படி இருக்கு வெஜ்ஜு?
என்ன ஆப்ஷனே இல்லாம தான் இருக்கணும். என்ன ஆர்டர் பண்ணீங்க? என்ன வந்திருக்கு? ரொட்டி தாலி ஆர்டர் பண்ணோம். ரொட்டி மட்டும் வந்துருக்கு. ரொட்டி தாலினா இதுதான் வரும். இல்லைங்க, நான் 2 எதிர்பார்த்தேன். நிறைய எதிர்பார்த்தேன். இது தால் கொடுத்துருக்காங்க, அவரைக்காய் கறி கொடுத்துருக்காங்க, அப்புறம் வேற ஏதோ அதெல்லாம் ஊறுகாய் கொடுத்துருக்காங்க. ஹைடா ஊறுகாய் தவிர வேற எதுவுமே சுத்தமாக ஃபைட்டிங்ஸாக தெரியல. ரொம்ப சும்மா இருக்கு. என்ன பண்றது, வேற வழி இல்லை. சோகங்கள். வாழைப்பழம் தான் பக்தா இனிமே உனக்கு. சாப்பாடுக்கு கறி கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தது நான் சொன்ன மாதிரி. ஆனால் மீன் ரொம்ப நல்லா இருக்கு. நிஜமாவே மீன் மசாலாலாம் செம்மையாக இருக்கு. டேஸ்ட் சூப்பராக இருக்கு. அப்படியே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி நல்லா ரெட்டிஷாக மசாலா உள்ளே இறங்கி பயங்கரமாக இருக்கு. அது ஃபுல் மீனாக தரவான்னு கேட்டாங்க. நாங்கள்லாம் கட் பண்ணி வாங்கிட்டோம். ஏன்னா சாப்பிட வசதியாக இருக்குன்னு. ஆமாம். ஸோ மீன் ரொம்ப நல்லா இருக்கு. இனி அந்த மாதிரில டெய்லி மீன் தான். அவ்வளோதான், மீன் தான் இருக்கு. நம்ம தான் மீன் தான். இங்கே ராதாநகர் பீச்சிலே சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த வாசலில் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ கரெக்டாக ராதாநகர் பீச்சில் என்ட்ரி ஆகிறோம். வெயில பிரிக்குதுங்க. உள்ள பீச்சு போயிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறோம். ஸ்டார்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மதியம் ராதாநகர் பீச் போயிருந்தோம். அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு கடலில் என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ பைக் எடுத்துருக்கோம். நைட்டு நமக்கு சுற்றுறதுக்கு கேபு ஃபெசிலிட்டி இல்லாதனால ஒரு பைக் ரெண்டலில் போயிட்டு பைக் எடுத்தோம். அவன் வந்து 2 பைக்கை வந்து நமக்கு ரூம்லேயே வந்து கொடுத்தான். மீதி 2 பைக்கை ரோட்டில் வந்து வாங்கி கொடாக்கலாம். அப்போ தான் இவங்க வந்து இந்த SS5 வந்து, அதாவது அது எங்கன்னா காலாப்பத்தர் பீச் போகிற ரோடு, அங்கே வந்து வரிசையாக ரெஸ்டாரண்டாக இருக்குன்னு பார்த்துட்டு வந்தாங்க அது பைக் எடுக்க வரும்போது. இப்போ நைட்டு டின்னருக்காக நம்ம வந்துட்டு இருந்தோம் ஃபேமஸ் சீஃபுட் ரெஸ்டாரண்ட். பட் இன்னொரு முக்கியமான குறிப்பு, வந்து நீங்க நல்ல 2 வீலர் கிடைக்கணும் அந்த மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா அந்த இது நினைக்காதீங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஆவரேஜா தான் இருக்கும் 2 வீலர். ஏன்னா இந்த ஐலாண்டுங்காக தான் பெருசாக ஒரு நல்ல குவாலிட்டி அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க 2 வீலர் ரெண்டில் இருக்கும்போது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா இங்கே பக்கத்தில் போயிட்டு வரதுக்கு 2 வீலர் மாதிரி ரெண்ட் பண்ணிக்கலாம். வேற மற்றபடி ரொம்ப தூரமாக போகணும்னா 2 வீலர்லாம் செட் ஆகாதீங்க. கேபு தான் சரிப்பட்டு வரும். செகண்டரி இங்கே பெட்ரோல் பங்க் கிடையாது. பெட்ரோல் அவங்களே தான் பெட்ரோல் வச்சிருக்காங்க பாட்டிலில். ஸோ பெட்ரோல் பங்க் எங்கேயும் இல்லை. வேணும்னா அவங்க கிட்ட தான் வாங்கிக்கணும். பெட்ரோல் பங்க் இருக்குது, அங்கே பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இப்போ என்ன ஆர்டர் பண்ணிடுவோம் யோகி? இப்போ நம்ம வந்தப்போ சப்பாத்தி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ரொட்டி தான் ஃபுல்லாகவே போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்குவிட்ல ஒரு கிரேவி, அப்புறம் சிக்கனில் ஒரு கிரேவி, வெஜ் காய்ஸ்க்கு வந்து பட்டர் மசாலா பன்னீரில் ஒரு கிரேவி, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டார்டர் வந்து சிக்கன் டிக்கா மாதிரி போட்டுருக்கோம். வரட்டும் எப்படி இருக்கும். மத்தியானம் சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட்டோட இந்த ரெஸ்டாரண்ட்ல வெஜிடேரியன் ஆப்ஷன் நிறைய இருக்கு. ஸோ வெஜிடேரியன்ஸ்க்கு அது ஒரு மன நிறைவான ஒரு விஷயம். சிக்கன் டிக்கா ஸ்டார்டர் சொல்லலாம். சிக்கன் டிக்கா இப்போ வந்திருக்கு வித் மின்ட் சட்னி. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. என்ன கொஞ்சம் ரேட்டு தான் அதிகம். ஃபர்ஸ்ட் என்னது அது? சிக்கன் டிக்கா. சியர்ஸ். அது ரேட்டு பற்றி இங்கே நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம ஐலாண்டில் இருக்கோம், எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இது கொஞ்சம் அதிகம், ரொம்ப அதிகம். இந்த ஒரு பிளேட்டு 490. இப்போ நம்ம சொன்னால் எல்லாம் வந்துட்டு ஸ்குவிட்டில் ஒரு கிரேவி சொல்லியிருக்கோம், சிக்கனில் ஒரு கிரேவி சொல்லியிருக்கோம், பக்தாக்காக பன்னீரில் ஒரு கிரேவி சொல்லியிருக்கோம், பட்டர் தந்தூரி ரொட்டி வந்துருச்சு, நார்மல் ரொட்டி வந்துருச்சு. சாப்பிட வேண்டியதான் இனிமேல். எப்படி இருக்கு பக்தா வெஜ்ஜு? பனிமலை மசாலா சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலாக டீசெண்டாக இருக்கு. லைக் பயங்கரமாக டேஸ்ட் கிடையாது. பட் அகைன் இந்த இடத்துல சோஃபார் இன்னைக்கு சாப்பிட்டதுல இது கொஞ்சம் டீசெண்டாக சொல்லலாம். இந்த டேஸ்ட் பெட்டராக இருக்கு. ஒரு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்ல இது கிடைக்கிறது ஓகே சீ அப்படிங்கிறேன். ஃபுட் ரெஸ்டாரண்ட் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதனால இட்ஸ் ஃபைன் வந்து. அப்புறம் பட்டர் ரொட்டி டீசெண்டாக இருக்கு. நார்மல் ரொட்டி இட் ஷுட் பி ஃபைன் நினைக்கிறேன். நார்மல் ரொட்டி நல்லா இருக்கு. யோகி நம்ம ஸ்குவிட் எப்படி இருக்கு? ஃபுட்டோட சிக்கன் நல்லா இருக்கு. சிக்கன் வந்து ஏதோ கோலாபுரி கோலாப்பூரி ஏதோ சொன்னாங்க. சிக்கன் நல்லா இருக்கு. ஊர் பேர் நல்லா இருக்கு. ஆனால் கம்பேரிட்டிவ்லி சிக்கன் இன்னும் நல்லா இருக்கு. இது மட்டும் எனக்கு இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்மெல் வர மாதிரி இருக்கு. அந்த கவுச்சி ஸ்மெல் லைட்டாக வருது. கொஞ்சம் வருது. ரொம்ப க்ளீன் பண்ண நினைக்கிறேன். ஆனால் நல்லா தான் இருக்கு. ரொம்ப மோசமாலாம் இல்லை. ரொம்ப இல்லை, லைட்டாக. பட் கம்பேரிட்டிவ்லி அந்த சிக்கன் கோலாப்பூரி நல்லா இருக்கு. சில்லி பன்னீரும் சில்லி எக்கும் சொல்லியிருக்கோம். பக்தா சில்லி பன்னீர் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த தடவை மசாலா கொஞ்சம் ப்ராப்பராக போட்டிருக்காங்க. டீசெண்டாக இருக்கு டேஸ்ட். நீங்கள் சாப்பிட்டாலே வெஜிடேரியனுக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது ஸ்டார்டர் ஃபர்ஸ்ட் சொல்லணும், நம்ம கடைசியாக முடிக்கும் போது சொல்லி சாப்பிட்ருக்கோம். என்னதுன்னா
நார்மலாக சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டில் வெஜிடேரியன் ரொம்ப நல்லா இருக்காது, அதனால ரொம்ப பயந்து தான் சாப்பிட்டேன். பட் சப்பாத்தி அந்த ரொட்டியும் சைடும் சாப்பிடும்போது கொஞ்சம் டீசெண்டாக இருந்ததுனால தான் ஒரு நம்பிக்கையில் சொன்னேன். பட் அகைன் இட் டர்ன்ஸ் அவுட் டு பி குட், டீசெண்டாக இருக்கு. சில்லி எக்குமே நல்லா இருக்கு. இல்லடா வைப் வித் பாய்ஸ் இந்த ரூம். ரீல்ஸ் இவருக்கு தான் ரீல்ஸ் எடுக்கணுமா? பக்தா என்ன ரீல்ஸ் எடுக்கணும்? லவ் ஃபெயிலியர் ரீல்ஸா? லவ் இல்லைங்க, எல்லாமே எடுக்க போகிறோம், ஜாலியாக பண்ண போகிறோம். இன்னைக்குமே கம்பெனியில் ஊர்ச்சிட்டி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். அருமையான பாலிசி, கீப் இட்